வெல்கம் டு மை சேனல் ஜெய்கலாம் டிஎன்பிஎஸ்சி. நம்ம இந்த வீடியோவில் 6th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 2 சயின்ஸ் யூனிட் 6 ஹியூமன் ஆர்கன் சிஸ்டம்ஸ் அதை பற்றி ஃபுல்லாக நம்ம டிஸ்கஸ் பண்ணிவிட்டு புக் பை கொஸ்டின் பார்க்கலாம். இதனுடைய டைப்ஸு, ஒவ்வொரு ஆர்கன் சிஸ்டத்தில் என்னென்ன ஆர்கன்ஸ் வந்து இன்வால்வ்டு, அதனுடைய ஃபங்க்ஷன்ஸ் அதை பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு சின்ன இன்ட்ரொடக்ஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா ஆர்கன் சிஸ்டம்ஸ் ஆர் ஃபார்ம்டு by the association of organs which are organized from டிஷ்யூலேருந்து வரக்கூடியது செல்ஸ் குரூப்பாக இருக்கிறது வந்து டிஷ்யூன்னு சொல்லுவோம். டிஷ்யூ குரூப்பாக ஃபார்ம் அன் ஆர்கன், அந்த ஆர்கனில் நடக்கக்கூடிய ஃபங்க்ஷன்ஸ் தான் ஆர்கன் சிஸ்டம்ஸ். helps the organism to perform various activities more effectively. A group of organs that work together to perform a particular function is known as organ system. A group of organ ஒரு பர்டிகுலர் வேலையை செய்யும் போது அதை நம்ம என்ன சொல்லுவோம்னா ஆர்கன் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். ஹியூமன் பாடியில் மொத்தம் வந்து 8 மேஜர் ஆர்கன் சிஸ்டம்ஸ் இருக்குது. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் கொஸ்டின். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். ஹவு மெனி ஆர்கன் சிஸ்டம்ஸ் ஆர் ப்ரெசென்ட் இன் ஹியூமன் பாடி அப்படின்னு கேட்டாங்கன்னா 8 ஆர்கன் சிஸ்டம்ஸ். என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேஜர் 8 ஆர்கன் சிஸ்டம்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா skeletal system, digestive system, circulatory system, endocrine system, muscular system, respiratory system, nervous system and then excretory system. இந்த பார்க்க போது ஒவ்வொரு சிஸ்டம் பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து skeletal system. Skeletal system consists of bones, cartilages and joints. Bones provide a framework for the body. Bones along with muscles helps in movements such as walking, running, chewing and dancing. அதாவது skeletal system அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அதில் முக்கியமானது என்னென்னா எல்லாருக்கும் தெரியும். போன்ஸு, கார்டிலேஜஸ் அந்த ஜாயின்ஸ், எலும்புகள் எல்லாமே சேர்ந்ததாக என்னன்னு சொல்லுவாங்கன்னா skeletal system. முதுகெலும்பு, உடம்புல இருக்க எல்லா எலும்பு, சின்ன எலும்புலேருந்து பெரிய எலும்பு வரை எல்லாமே என்ன செய்வோம்னா டோட்டலாக வந்து skeletal systemக்குள்ளே சொல்லுவோம். எதுக்கு நம்ம skeletal system யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அலாங் வித் த மசிலோட சேர்ந்து நம்மளுக்கு எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா வாக்கிங், ரன்னிங், சியூவிங், டான்சிங் அது மாதிரி மூமெண்ட் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே என்ன ஆகுது நம்மளுக்கு skeletal system தான் யூஸ் ஆகுது. adult human system consists of 206 bones. எவ்வளோ இருக்குன்னா adult human system நல்லா கவனிக்கணும். adult human skeletal system consists of 204 and few cartilages, ligaments and the tendons. இப்போ ligaments-னா என்னன்னு பார்த்தீங்கன்னா போனும் ஜாயிண்ட்டாக இருந்துச்சு. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். பார்த்தீங்கன்னா போனும் ஜாயிண்ட்டாக இருந்துச்சுன்னா அது பேர் வந்து லிகமெண்ட். போனு ஜாயிண்ட்டாக இருக்கிற இடம் பேர் லிகமெண்ட். வேறஸ் போன் மசில் கூட ஜாயிண்ட்டாக இருந்துச்சுன்னா அது பேர் வந்து டெண்டன் அப்படின்னு சொல்லுவாங்க. the two major division of the skeletal system are axial skeletal system and then appendicular skeletal system. அதாவது மேல் பார்ட்டில் இருக்க வந்து ஆக்சியல் ஸ்கெலிட்டன், வேற கீழ் பார்ட்டில் இருக்கிறது ஃபுல்லாகவே அப்பெண்டிகுலர் ஸ்கெலிட்டன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆக்சியல் ஸ்கெலிட்டல் சிஸ்டமில் என்னென்ன இருக்கும் அப்படின்னா வந்து ஸ்கல், வெர்டிபிள் காலம் அந்த ரிப்கேஜ் இது எல்லாமே சேர்ந்தது தான் வந்து ஆக்சியல் வெர்டிபிள் காலம், ஆக்சியல் ஸ்கெலிட்டல் சிஸ்டம். வேற அப்பெண்டிகுலர் என்னென்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா போன்ஸ் ஆஃப் த லிம்ஸ் along with the pectoral and the pelvic girdles. அதாவது நெஞ்செலும்பு சொல்லுவாங்களே, நெஞ்செலும்பு, அப்புறமா வந்து இடுப்பெலும்பு, அப்புறம் கால் இருக்கக்கூடிய இது எலும்பு அதெல்லாம் சேர்ந்ததான் என்ன ஆகுதுன்னா வந்து அப்பெண்டிகுலர் ஸ்கெலிட்டன். கீழ் பாட்டில் இருக்கிறது ஃபுல்லாகவே அப்பெண்டிகுலர், வேலை மேல் பாட்டில் இருக்கிறது ஃபுல்லாகவே என்னன்னு சொல்லுவோம்னா வந்து ஆக்சியல். ஸ்கல்லு, வெர்டிபிள் காலம், ரிப் கேஜ் அதெல்லாம் வந்து ஆக்சியல் ஸ்கெலிட்டன். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து ஸ்கல். த ஸ்கல் இஸ் மேடப் ஆஃப் cranial போன்ஸ் அண்ட் ஃபேஷியல் போன்ஸ். ஸ்கல் என்ன இருக்கும், மூஞ்சில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா cranial போன்ஸ் அண்ட் ஃபேஷியல் போன்ஸ் இருக்கும். இது ப்ரொடெக்ட்ஸ் த பிரெயின் அண்ட் த ஃபேஸ் ஆஃப் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் த ஃபேஸ். ஃபேஸோடைய ஸ்ட்ரக்சரையும் சரி பிரெயினையும் எது ப்ரொடெக்ட் பண்ண அப்படின்னு பார்த்தா ஸ்கல் தான். த hyoid bone present at the base of the buccal cavity and the auditory ossicles. buccal cavity கீழ் தாடைன்னு சொல்லுவாங்களா, அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஹயாய்டு போனும் அப்புறம் ஆடிட்டரி ஆசிக்கல்ஸ். ஆடிட்டர்னா நம்மளுக்கு இருக்கும் செவித்திறன், செவி சவுண்டு வச்சு தான் நம்ம சொல்லுவோம் ஆடிட்டரி அப்படின்னு சொல்லுவோம். சவுண்டை தான் வந்து ஆடிட்டரி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல இருக்கக்கூடிய இதெல்லாம் எலும்பு பார்த்திங்கன்னா மேலஸ், இன்கஸ் அண்ட் ஸ்டேப்ஸ் ஆர் ஆல்சோ இன்க்ளூடட் இன் த ஸ்கல். லோவர் ஜா போன் இஸ் த லார்ஜஸ்ட் அண்ட் த ஸ்ட்ராங்கஸ்ட் போன் இந்த ஹியூமன் ஃபேஸ். ஹியூமன் ஃபேஸில் இருக்கக்கூடிய லார்ஜஸ்ட் அதே மாதிரி ஸ்ட்ராங்கஸ்ட் போனுங்க கீழே இருக்கக்கூடிய தாடைன்னு சொல்லுவாங்க, அதான் லோவர் ஜா போன். இங்கே பிக்சர் ரெப்ரசன்டேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள் எது எங்கெங்கே இருக்குது அப்படின்னு. frontal bone, parietal bone, temporal bone, occipital bone. This is the lower jaw bone. This is the largest and the strongest bone in the human face. Human face இருக்கக்கூடிய largest and the strongest bone எதுன்னு கேட்டீங்கன்னா lower jaw. இது வந்து nasal bone. nasalனா நம்மளுக்கு தெரியும் சுவாசம் மூக்கில் இருக்கக்கூடாது nasal bone. Then vertebral column. Vertebral column extends from the base of the skull and protects the spinal cord. நம்மளுக்கு தெரியும் முதுகெலும்பு பின்னாடி இருக்கு இல்லையா, அதான் வந்து முதுகெலும்பு. இது வந்து ஸ்கல் போன்லேருந்து கண்டினியூஷன் ஆகி கீழே போயிட்டே இருக்கும். இட் ப்ரொடெக்ட்ஸ் த ஸ்பைனல் கார்டு. இட் இஸ் ஃபார்ம்டு பை நம்பர் ஆஃப் சீரியல் அரேஞ்ச் ஸ்மால் போன்ஸ் கால் வெர்டிப்ரா. நம்மளுக்கு முதுகெலும்பு எப்படி இருக்கும்னா இப்படி அரேஞ்ச் ஆகிட்டு இருக்கும் இல்லையா, ஈச் இது வந்து இப்படி இருக்கும். இதை வந்து ஒன்று என்ன சொல்லுவாங்கன்னா வந்து
பிரா அப்படின்னு சொல்லுவாங்க சிங்குலரில், ஃபுல்லாக சேர்ந்தது வந்து வெர்டிப்ரே அப்படின்னு சொல்லுவாங்க. சீரியலி அரேஞ்ச் ஸ்மால் போன்ஸ், சின்ன சின்ன போன்ஸ் வந்து நமக்கு தொட்டு பார்த்தா தெரியும், சின்ன சின்ன போன்ஸ் வந்து சேர்ந்து இருக்கும், அதான் வந்து வெர்டிபிள் காலம். ரிப்கேஜ், ribcage is made up of 12 pairs of curved flat rib bones. It protects the delicate vital organs such as heart and lungs. முன்னாடி இருக்கும் இல்லையா, அதான் ribcage, விழா எலும்பு அப்படின்னு சொல்லுவாங்க. முன்னாடி இருக்கிறது ஹார்ட்டையும் லங்ஸ்க்கும் முன்னாடி இருக்கிறது வந்து ribcage. இதுதான் வந்து அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆர்கனை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக இருக்குது. செகண்ட் வந்து limbs. Man has 2 pair of limbs, namely upper limbs and the lower limbs. 2 limbs இருக்கும், 4 limbs and the hind limbs. 4 limbs என்ன சொல்லுவாங்கன்னா கை சொல்லுவாங்க, hind limbsனால் வந்து கால். இதை வந்து ஸ்கெல்டல் சிஸ்டம் ஃபுல்லாக பிக்சர் ரெப்ரசன்டேஷன் கொடுத்துருக்காங்க. ஸ்கெல்டல் சிஸ்டமில் என்னென்ன இருக்குன்னு, திஸ் இஸ் ஸ்கல், திஸ் இஸ் ஸ்பைனல் கார்டு, அதை பின்னாடி ஸ்பைனல் கார்டு, திஸ் இஸ் ரிப்கேஜ். அது வந்து கையில் இருக்கிற எலும்பு வந்து அல்னா, பெல்விஸ் வந்து இந்த பார்த்தோம் இல்லையா, இடுப்பு எலும்பு வந்து பெல்வஸ், ஃபீமர் வந்து தொடை எலும்பு வந்து ஃபீமர், வேற முட்டிக்கு கீழே இருக்க எலும்பு வந்து டிபியா. திஸ் ஆர் த போன்ஸ் விச் இஸ் ப்ரெசன்ட் இன் ஆர் பாடி. 4 limbs பார்த்தோம், 4 limbs and the hind limbs அப்படின்னு பார்த்தோம். 4 limbs are used for holding, அதான் 4 limbsனா கை is used for holding, writing etc. whereas hind limbs are used for walking, sitting, கால் walking, sitting etc. Girdles, the 4 limbs and hind limbs are attached to the excel system with the help of the pelvic and the pectoral girdle etc. அதாவது நம்மளுடைய கையும் சரி நம்மளுடைய காலும் சரி எந்த இடத்துல வந்து அது ரெண்டுமே அட்டாச் ஆகிருக்குன்னா ஆக்சல் செல்டன் வித் ஹெல்ப் ஆஃப் பெக்டோரியல் அந்த பெல்விக் கேவிட்டி, அதாவது இடுப்பு வளையமும் மார்பு இருக்கு இல்லையா, மார்பு எலும்பு, அந்த இடத்துல வந்து ரெண்டும் வந்து ஜாயிண்ட் ஆகிட்டு நம்மளுக்கு இருக்கும். பெக்டோரியல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மார்பு, பெல்விக்னா வந்து இடுப்பு. Do you know பார்ப்போம், the smallest bone which is present in our body எதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேப்ஸ். இது எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காதில் இருக்கும், which is present inside the ear. The smallest bone in our body is present inside the ear. It is called stapes. இது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா only 2.8 millimeter லாங் இருக்கும். whereas the longest bone அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து longest bone வந்து இந்த body is the thigh bone. இன்னொரு பேர் வந்து அதுக்கு வந்து ஃபீமர், அதை பார்த்தோம் இல்லையா ஃபீமர். திஸ் இஸ் த லாங்கஸ்ட் போன் இன் த பாடி, அதான் தொடை எலும்பு அப்படின்னு சொல்லுவாங்க, அதுக்கு பேர் வந்து ஃபீமர். ஆஸ் அ நியூபார்ன் பேபி, newborn baby has more than 300 bones. As the baby grows, some bones are joined together. Hence, the skeleton of an adult is 206 bones. குழந்தையா இருக்கும்போது எத்தனை போன்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 300 போன்ஸ் இருக்கும். அதுவே வந்து வளர வளர எல்லா சில போன்ஸில் வந்து ஜாயிண்ட் ஆகி ஒரே எலும்பாக மாறிடும். அதனால தான் அடல்ட் ஹியூமனில் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 206 போன்ஸ் இருக்கும். Then muscular system. In the body, muscular system along with the skeletal nervous system is responsible for the body movements. Body movements என்னென்ன தேவைன்னு அதை பார்த்தோம்னா skeleton along with the muscle னு பார்த்தோம். அதே along with the muscle இன்னொரு system என்ன, nervous system is also important for the responsible for the body movements. Muscle can contract and therefore helping moving other parts of the body. It maintain the posture and the body position. There are 3 types of muscles, namely skeletal muscle, smooth muscle and the cardiac muscle. Muscular system எதுக்கு மெயின்டைன் ஆகுது அப்படின்னா நம்மளோட போஸ்டரையும் பாடி பொசிஷனுக்கும் அது யூஸ் ஆகுது. எத்தனை டைப்ஸ் ஆஃப் மசில்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 3 types, skeletal muscle, smooth muscle and the cardiac muscle. How do muscles work? மசில் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். மசில்ஸ் ஆஃப் த பாடி கேன் ஒன்லி புல் அண்ட் தே cannot push. மசில் என்ன ஆகும்னா வந்து புல் கேன் ஒன்லி புல் மட்டும்தான், அதனால என்ன அதை புஷ் பண்ண முடியாது, தள்ளவே முடியாது. இட் கேன் புல் ஒன்லி, இழுக்க மட்டும்தான் முடியும். 2 muscles are required to move a bone at a joint. அந்த 2 போன் ஜாயிண்ட்டாக இருக்கிற இடம் இருக்குல்ல, அது பேர் லிகமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து நம்மளுக்கு மூவ் ஆகிறதுக்கு எது யூஸ் ஆகுதுன்னா மசில்ஸ் தான் யூஸ் ஆகும். when ஒரு மசில் கண்ட்ராக்ட்ஸ் அதர் மசில்ஸ் ரிலாக்ஸ். எப்பயுமே ஒரு மசில் கண்ட்ராக்ட் ஆகி இன்னொரு மசில் ரிலாக்ஸ் ஆனால் மட்டும்தான் there is a movement. For example, to move the lower arm up, lower arm என்ன செய்யணும், கை, lower arm up and down, 2 types of muscles called biceps and the triceps. கையை வந்து நம்ம மடக்கி இது பண்ணணும் அப்படின்னாலே 2 types of muscles தேவை. ஒன்று வந்து biceps, இன்னொன்று வந்து triceps. இந்த கை இருக்கு இல்லையா, கை இப்படி பண்ணும்போது மேலே இருக்கிறது வந்து கை வந்து இப்படி இருக்குது அப்படின்னா மேலே இருக்கிற மசில் வந்து biceps, இது வந்து biceps. கீழே இருக்குது இல்லையா, இது வந்து ட்ரைசெப்ஸ். இதில் வந்து ஒரு மசில் கண்ட்ராக்ட் ஆகும்போது இன்னொரு மசில் என்ன ஆகும் அப்படின்னா வந்து ரிலாக்ஸ் ஆகும். அப்போ தான் தட் இஸ் அ மூவ்மெண்ட் ஆஃப் த ஃபோர்ஆர்ம். கை அப்போ தான் என்ன செய்யும், மடக்கி இது பண்ண முடியும் அதுன்னு சொல்கிறாங்க. எந்த ஒரு வேலை செய்யணும்னா அது இன்வால்மெண்ட் ஆஃப் 2 மசில்ஸ் ஆர் தேர். தோ என்னென்ன மசில் பார்த்தோம், ட்ரைசெப்ஸ் அண்ட் த பைசெப்ஸ். when raise our lower hand, நம்ம கையை தூக்கணும் அப்படின்னா the biceps in front become short. முன்னாடி இருக்கிறது நம்ம சின்னதாயிரும் பை கண்ட்ராக்ஷன். கண்ட்ராக்ட் பண்ணும்போது சுருங்கும். அந்த
அந்த ட்ரைசெப்ஸ் அட் த பேக் ஸ்ட்ரெச் டு புல் அப் த ஹார்ம். பின்னாடி இருக்க வந்து ட்ரைசெப்ஸ் என்ன செய்யணும், இந்த ஃபோர்செப்ஸை வந்து இந்த பைசெப்ஸ் வந்து முன்னாடி தள்ளும். when we lower our arm the triceps at the back contract and the biceps stretch to pull the arm down. ஒன்று கண்ட்ராக்ஷன் இருக்கும்போது ஒன்று ஸ்ட்ரெச் ஆகும் இல்லையா. கண்ட்ராக்ஷன் as well as stretch is important to move and மூமெண்ட்டுக்கு இது வந்து ரொம்ப தேவை. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா skeletal muscle. skeletal muscle of our body are attached to the bones. they are called voluntary muscles. skeletal muscles வந்து போன் கூட அட்டாச் ஆயிருந்துச்சு, அதை என்ன சொல்லுவாங்கன்னா voluntary muscles, because they can be controlled by our will. நம்மளுடைய voluntary action நம்ம செய்யணும் அப்படின்னு நினைக்கும் போது செய்கிறது பேர் தான் என்ன சொல்லுவாங்கன்னா voluntary muscles. எக்ஸாம்பிள் மசில் ஆஃப் நம்ம இப்போ கையை மடக்கணும், இப்போ நம்ம எந்திரிக்கணும், இதெல்லாம் நம்மளாம் வந்து இது பண்ணுறது, அதுக்கு யூஸ் ஆகிற மசில் தான் skeletal muscle. இதை பார்த்தீங்கன்னா டெண்டன் என்னன்னு படித்தோம் நம்ம, அட்டாச்மெண்ட் ஆஃப் போன் டு த மசில். இங்கே போன் இருக்குது, திஸ் இஸ் மசில் ஃபைபர், திஸ் இஸ் பிளட் வெசல்ஸ். And the smooth muscles are found in the walls of the digestive tract, urinary bladder, arteries and other internal organs. They are involuntary because they are not controlled by our digestion. நடக்கணும்னா நம்ம சாப்பிட்ட பிறகு அது ஆட்டோமேட்டிக்காக நடக்கணும், அதை நம்ம போய் கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. அதே மாதிரி யூரின் வர்றது நம்ம போய் கண்ட்ரோல் பண்ண முடியாது இல்லையா. ஸோ இதுக்கான இன்வால்வ் ஆகிற மசில்ஸ் என்னன்னு சொல்லுவாங்கன்னா இன்வாலன்ட்ரி மசில்ஸ். தே ஆர் நாட் கண்ட்ரோல் பை அவர் வில். நம்ம இஷ்டத்துக்கு அதை என்ன செய்ய முடியாது, இது கட்டுப்படுத்த முடியாது. இதான் வந்து ஸ்டொமக், இங்கே இருக்கும் ஸ்டொமக். தென் பார்த்தீங்கன்னா pancreas, then intestine. Pancreas is responsible for the synthesis of insulin, maintain the blood glucose level. To maintain the blood glucose level. Next நம்ம பார்க்குறது வந்து cardiac muscle. cardia அப்படிங்கிற வேர்டு எங்கே சொன்னாலும் அதை என்ன மென்ஷன் பண்ணணும்னா ஹார்ட்டை தான் மென்ஷன் பண்ணும். The wall of the heart is made up of cardiac muscles. They are capable of rhythmic contraction continuously and then involuntary in nature. என்ன செய்யணும், rhythmic contractionனா லப்டப் அப்படின்னு சொல்லுவோம்ல, அது துடிக்கிறதுக்கு அதுக்கு வந்து இந்த கார்டியாக் மசில்ஸ் ஹெல்ப் பண்ணுது. அது இன்வாலன்ட்ரி, நம்ம நினச்சா நினைக்கட்டியும் நம்ம சாகிற வரையும் என்ன செய்யும், துடிச்சிட்டு தான் இருக்கும். திஸ் இஸ் த மஸ்குலார் சிஸ்டம். பார்த்துருப்போம், பைசெப்ஸ் ட்ரைசெப்ஸ் எல்லாம் பார்த்தோங்க பாருங்கள். பைசெப்ஸ் முன்னாடி இருக்கிறது பைசெப்ஸ், பெண்ட் த ஆர்ம் அட் த எல்போ. ட்ரைசெப்ஸ்னால் இதுக்கு பின்னாடி இருக்கிறது, ஸ்ட்ரைட்டன் த எல்போ. ஃபிங்கர் ஃப்ளகாஸ் பிஹைண்ட் த ஃபிங்கருக்கு பின்னாடி இருக்கிறது, ஃபிங்கருக்கு முன்னாடி இருக்கிறது. இதுவும் தான், இது எங்கே வந்து கையை மடக்கிறது யூஸ் ஆகுது, அதே மாதிரி இது வந்து ஃபிங்கர் மடக்கிறதுக்கு யூஸ் ஆகுது. பிஹைண்ட் த ஃபிங்கர்ஸ் அண்ட் த ஸ்ட்ரைட்டன் த fingers. Digestive system. The digestive system consists of an alimentary canal, a tube-like structure and an associated gland. This system is involved in the conversion of complex food substance into a simpler form and absorption of digested food. Digestive system என்ன செய்யும் அப்படின்னா, நான் சாப்பிட்ட பொருளை வந்து சின்னதாக பிரேக் டவுன் பண்ணி அதில் இருக்க சத்தெல்லாம் உறிஞ்சிக்கும், டைஜஷன் பண்ணி அப்புறம் அப்சர்வ் பண்ணும். Digestive glands associated with the alimentary canal or salivary glands. வாயிலேருந்தே நம்மளுக்கு ஆரம்பிச்சது டைஜஷன். எதுலேருந்துனா வாயிலேருந்தே. அதில் என்னென்ன கிளாண்ட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா salivary gland, liver and the pancreas. They secrete enzymes. These secrete enzymes. Which enzymes is responsible for the breakdown of the food particles? Helps in the process of digestion of food in the digestive tract or the alimentary canal. Alimentary canal is about 9 meters long. Stomach is a major organ for digestion of food material. Stomach is the major organ. Alimentary canal ஃபுட் பைப்பு இது வந்து 9 meters லாங் இருக்கும். Absorption of digestive food occurs in the small. Digestion only takes place in the stomach, whereas absorption takes place in the small intestine. இங்கே நல்லா கொடுத்துருக்காங்க பாருங்கள். என்னென்ன பார்ட்ஸ் ஆஃப் alimentary canal பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி மவுத்தில் இருந்து ஆரம்பிக்குது, அப்புறமா buccal cavity, pharynx, esophagus otherwise known as food pipe, stomach and then small intestine, large intestine, last anus வழியாக excrete ஆகிடும். Association for glands அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து salivary glands, gastric glands, liver and then pancreas, intestinal glands. These are the glands which secrete some enzymes which is responsible for the breakdown of the food particles. Digestive system அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது மவுத்தில் வந்து ஆரம்பிக்கும் அப்படின்னு சொன்னோம். மவுத் வித் ஸ்டார்ட்ஸ் மெக்கானிக்கல் அண்ட் கெமிக்கல் டைஜஷன் ஆஃப் ஃபுட் வித் ஹெல்ப் ஆஃப் டீத், டங் அண்ட் சலைவா. அங்கேயே நம்ம என்ன செய்கிறோம்னா சாப்பாடை வந்து சின்ன சின்ன பார்ட்டிகலாக பிரேக் டவுன் பண்ணுறோம். அதுக்கு ஹெல்ப் பண்ணுறது வந்து சலைவா, அந்த இடத்துல மிக்ஸ் ஆகி தான் உள்ளே இறங்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து salivary glands produce saliva which helps to lubricate food for easier swallowing, contains antibacterial agents and the enzyme salivary amylase which break down starch. வாய்க்குள்ளே இருக்கக்கூடிய சலைவால் என்ன இருக்குன்னா ஆன்டிபாக்டீரியல் ஏஜென்ட். இங்கேயே வந்து ஏதாவது பாக்டீரியா இருந்துச்சுன்னா அதை சாவடிச்சிட்டு இங்கே வந்து ஸ்பெஷலைஸ்டு என்சைம் இருக்கும், அது பேர் வந்து salivary amylase which break down வந்து ஸ்டார்ச் வந்து இந்த இடத்துல பிரேக் டவுன் பண்ணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து அது எங்கே வருதுன்னா ஸ்டொமக்கில் இருக்கக்கூடிய என்சைம்ஸ் அது கூட மிக்ஸ் ஆகி இன்னுமே ஈஸியாக வந்து டைஜஷன் பண்ண உதவும். ஸ்டோர்ஸ் அந்த இடத்துல ஸ்டோர் ஆகிருக்கும். மிக்சஸ் அண்ட் டைஜஸ்டிவ் ஃபுட் வித் கேஸ்ட்ரிக் ஜூஸ் இஸ் ப்ரொடியூசஸ் விச் கன்சிஸ்ட் ஆஃப் மியூக்கஸ், என்சைம்ஸ் அண்ட் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட். தென் லிவர்
liver என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா blood carrying nutrients from the small intestine passes through the liver. அதாவது இங்கே டைஜஷன் முடிஞ்சிருச்சு, அப்சார்ப்ஷன் டேக்ஸ் பிளேஸ், இந்த ஸ்மால் இன்டெஸ்டைனில் அப்சார்ப்ஷன் நடந்து அந்த நியூட்ரியன்ஸ் தான் வந்து பிளட்டில் கலந்து ஃபஸ்ட்டு லிவருக்கு போகுது, விச் ஃபில்டர்ஸ் இட் அண்ட் பிரேக் டவுன் அண்ட் சிந்தசைஸ் ப்ரோட்டீன்ஸ். லிவர் என்ன செய்யணும், ப்ரோட்டீன்ஸை வந்து பிரேக் டவுன் பண்ணும். தட் இஸ் குளுக்கோஸ் இஸ் கன்வெர்டட் இன்டு கிளைக்கோஜன் அண்ட் ஆல்சோ ப்ரொடியூஸ் பைல். பைல் இஸ் ப்ரொடியூஸ்ட் இந்த லிவரில் பண்ணும். நெக்ஸ்ட் வந்து ஸ்மால் இன்டெஸ்டைன். ஸ்மால் இன்டெஸ்டைன் லாங் tube about 6 meters, whereas alimentary canal is 9 meters, small intestine வந்து 6 meters, in which most of the chemical digestion occurs. Nutrition is absorbed from here into the bloodstream. சொன்னால இங்கே தான் வந்து அப்சர்ப்ஷன் நடந்து பிளட்டுக்குலாம் நியூட்ரியன்ஸ் போவோம். தென் லார்ஜ் இன்டெஸ்டைனில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அப்சர்வ்ஸ் வாட்டர் ஃப்ரம் த ஃபுட் தட் ஹவ் நாட் பீன் digested in the small intestine, also observes some important vitamins that are produced by the large number of bacteria it harbors. Small intestine ஏதாவது absorption நடக்காமல் இருந்திருந்தாலோ டைஜஷன் நடக்காமல் இருந்தாலோ அது வந்து லார்ஜ் இன்டெஸ்டைனுக்கு வந்துடும். இந்த இடத்துல மீதி இருக்க நியூட்ரியன்ஸ் என்ன செய்யணும், அப்சர்வ் பண்ணிக்கும். தென் வந்து ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம். ரெஸ்பிரேஷன் நம்மளுக்கு தெரியும், இன்டேக் ஆஃப் ஆக்சிஜன் அண்ட் த அவுட் கிவிங் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு. Respiratory system is involved in exchange of respiratory gases and thereby help us to breathe. The human respiratory system consists of என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மூக்கில் ஆரம்பிக்கும். nostril, nasal cavity, pharynx, larynx, trachea, bronchi and lungs. It helps in the movement of air in and out of the body. Exchange of oxygen and the CO2 occurs between air in the lung and the blood. Bloodல இருக்கக்கூடிய ஏருக்கும் லங்கில் இருக்கக்கூடிய ஏருக்கும் there is an exchange between oxygen and the carbon dioxide. The entry of food into the windpipe is prevented by the flap-like structure called epiglottis. நம்ம தொண்டையில் பார்த்தோம்னா வந்து மூச்சு விடுறதுக்கு ஒரு குழாய் நேராக வந்து லங்ஸுக்கு போவோம். இன்னொன்று வந்து சாப்பிட்றதுக்கு மாதிரி ஒரு குழாய் இருக்கும், alimentary canal, which directly enters into the stomach. இந்த இடத்துல எபிக்ளாட்டஸ்னு ஒன்று இருக்கும். இது மட்டும்தான் எந்த இடத்துக்கு ஏர் போகணும், எந்த இடத்துக்கு வந்து சாப்பாடு போகணுங்கிறத டிசைட் பண்ணுவோம். இட்ஸ் அ ஃப்ளாப் லைக் ஸ்ட்ரக்சர் கால்ட் எபிக்ளாட்டஸ். திஸ் இஸ் த ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் diagrammatic representation. பார்த்தோம்னா நேசல் கேவிட்டி மூக்குள்ளேருந்து போகுது. the temperature and the humidity of the air we breathe is adjusted in this cavity. இப்போ நம்ம சுவாசிக்க காற்று வெளியே எப்படி வேணால் இருக்கலாம், வெளியே பொல்யூஷனாக இருக்கலாம், கருப்பாக இருக்கும், அதில் எவ்வளவோ வந்து ஜெர்ம்ஸ் இருக்கும், அதெல்லாம் உள்ளே போனோன்னே கிளியர் ஆகி நான் பாடி டெம்பரேச்சருக்கு அது வந்து உள்ளே போக ஆரம்பிச்சிடும். நெக்ஸ்ட் வந்து ப்ராங்கஸ் இருக்கும், இதான் வந்து ப்ராங்கஸ். திஸ் இஸ் லங்ஸ். இங்கே வந்து ஒரு மசில் மாதிரி இருக்கும், அது பேர் வந்து டயஃப்ரம். லங்ஸ்லேருந்து நடக்குன்னா எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ் டேக்ஸ் பிளேஸ். வேர் வி இன்னேல் வேர் டஸ் த ஏர் க்ரோ. இதான் வந்து மேப் மாதிரி தான் ஸ்டெப்ஸ். ஃபஸ்ட்டு வந்து காற்று போகிறது எங்கே பார்த்தீங்கன்னா நாஸ்ட்ரல், த நேசல் கேவிட்டி, pharynx, larynx, trachea, bronchus, bronchiole, then alveolus. இதான் வந்து how air is enter step by step into the last alveolus. Lungs. Lungs are the main respiratory organ. They are located in the chest cavity, the trachea, commonly called windpipe. Trachea பேர் வந்து windpipe, whereas alimentary canal பேர் வந்து footpipe. Footpipe length வந்து 9 meter. Is the tube supported by the cartilaginous ring that connected the pharynx and the larynx to the lungs, allow passage of air. இங்கே தொண்டையில் இருக்கிறதா வின் பைப், ஒரு பைப் மாதிரி இருக்கும், அதை சுற்றி என்ன இருக்குன்னா கார்டிலேஜினஸ் ரிங்ஸ், அது வந்து எலும்பு வந்து சுற்றி இருக்கும், அது வந்து ஃபேரிங்ஸ்க்கு போவோம். நெக்ஸ்ட் லாரிங்ஸ், லாரிங்ஸ் விச் என்டர் இன்டு த லங்ஸ் வேர் த passage of air takes place. The trachea is divided into right and left. இதான் வந்து இதான் வந்து லங்ஸு. இந்த இடத்துல இருக்கும் பைப் இருக்கும், அப்புறம் ஃபேரிங்ஸ் லாரிங்ஸ் ரெண்டாக பிரியும், ரைட் அண்ட் லெஃப்ட் அப்படின்னு பிரியும். இந்த ட்ரக்கியா தான் வந்து இஸ் டிவைடட் இன்டு லெஃப்ட் அண்ட் ரைட்டர் என்டர் இன்டு த லங்ஸ். இந்த டிவைட் இது வந்து இன்னமும் சின்ன சின்னதாக பிரிஞ்சு வந்து ஏர் சாக்ஸாக போவோம். அந்த ஏர் சாக்ஸ் பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆல்வியோலை. இந்த லங்ஸ் ஆர் கவர்டு பை அ டபுள் லேயர். லங்ஸை வந்து சுற்றி ஒரு டபுள் லேயர் மெம்பரைன் இருக்கும், அது பேர் வந்து ப்ளூரல் மெம்பரைன். அதுக்குள்ளே இருக்க லிக்விட் பேர் வந்து ப்ளூரல் ஃப்ளூயிட். லங்ஸ் ஆர் கவர்டு பை அ டபுள் லேயர் ப்ளூரா. டிஃப்யூஷன் ஆஃப் கேஸஸ் ஆக்சிஜன் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு occurs across the alveolar membrane. alveolar membrane தாண்டி தான் that is an exchange of gases நடக்கும். இதான் வந்து lungs உடைய ஸ்ட்ரக்சர். என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து செஸ்ட் கேவிட்டி, அதாவது செஸ்ட் இருக்குல்ல, அங்கே அந்த இடத்துல ஹார்ட்டும் இருக்கும், அது பிஹைண்டாக தானே இருக்கும், லங்ஸும் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து என்ன இருக்குன்னா வந்து ஒரு டியூப் லைக் ஸ்ட்ரக்சர் இருக்கும், அப்புறமா வந்து that connects to the pharynx, then larynx and to the lungs. இந்த இடத்துல trachea is divided into two, right and left up இருக்கும். லாஸ்ட்டில் இங்கே வந்து small air sacs இருக்கும், அது பேர் வந்து alveoli. Exchange of gases by the respiratory system involves 3 different processes. 3 different processல வந்து exchange of gases நடக்கப்படும். என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து first external respiration, internal respiration, there is cellular respiration. First external respiration என்னன்னா intake of oxygen from the air and releasing of carbon dioxide from the lungs across through nostrils. காற்றை உள்ளே சுவாசிக்கிறோம், உள்ளே போயிட்டு லங்ஸ்லேருந்து கார்பன் டை ஆக்சைடு மூக்கு வழியாக வெளியே வர்றது, அது பேர் வந்து எக்ஸ்டர்னல் ரெஸ்பிரேஷன். நெக்ஸ்ட்டு இன்டர்னல் ரெஸ்பிரேஷன், உள்ளுக்குள்ளே நடக்கிறது. Taking in of oxygen and giving out of carbon dioxide, the circulatory
system transports oxygen and carbon dioxide to and from all parts of the body. Hemoglobin is the red blood cells. RBCs transport oxygen and the CO2. உள்ளக்கூடிய bloodல வந்து there is an exchange of oxygen and the carbon dioxide. ஆக்சிஜன் உள்ளே போயிடுச்சு இல்லையா, அதை எடுத்துக்கிட்டு எல்லா ஈச் அண்ட் எவரி செல்ஸ்க்கு போயிட்டு அந்த செல்ஸ் கொடுக்குற கார்பன் டை ஆக்சைடை எடுத்துக்கிட்டு வந்து மூச்சு வழியாக வெளியே விடும். தட் இஸ் இன்டர்னல் ரெஸ்பிரேஷன். இதில் என்ன செய்யணும்னா வந்து ஆர்பிசி, அதாவது ஹீமோக்ளோபின் present in the RBC. In the RBC transport oxygen and the carbon dioxide. Hemoglobin in the red blood cells is important. Hemoglobin in the red blood cells, அதாவது RBC இருக்கக்கூடிய ஆக்சிஜன், அதாவது hemoglobin helps in the transportation of oxygen and the carbon dioxide. Next is cellular respiration. Cells take in oxygen and release. Cells-குள்ள நடக்கிற exchange of gases பேர் என்னன்னா cellular respiration. Each lungs has about 300 million air sacs or alveoli. நம்ம படிச்சோம் இல்லையா, லங்ஸில் லாஸ்ட் பார்த்து சின்ன சின்ன ஏர் சாக்ஸ் இருக்கும். இன்னொரு பேர் வந்து alveoli. அது எத்தனை மில்லியன் இருக்குன்னா 300 மில்லியன் இருக்கணுமா. Yawning helps us to take in more amount of oxygen, give out கார்பன் டை ஆக்சைடு. நம்ம ஆக்சிஜன் பத்தாமல் இருக்கும்போது நம்மளுக்கு கொட்டாவி வரும். கொட்டாவி வரும்போது நம்ம நிறைய அமௌண்ட் ஆஃப் ஆக்சிஜன் எடுத்துக்கிட்டு அதே மாதிரி கார்பன் டை ஆக்சைடு நம்ம வெளியே விடுவோம். ரெஸ்பிரேஷன் பார்த்தீங்கன்னா 3 டைப்ஸ் பார்த்துருக்கோம். எக்ஸ்டர்னல், மூக்கு வழியாக வந்து ஆக்சிஜனை எடுத்துக்கிட்டு கார்பன் டை ஆக்சைடு வெளியே விடுறது வந்து எக்ஸ்டர்னல். அப்புறம் வந்து டேக்கிங் த சர்க்குலேட்டரி சிஸ்டம் டிரான்ஸ்போர்ட் ஆக்சிஜன் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு. உள்ளே இழுத்துக்கிற ஆக்சிஜனை வந்து எல்லா ஈச் அண்ட் எவரி செல்ஸ்க்கு கொடுத்துட்டு அப்புறம் வந்து அங்கேருந்து வர்றது பேர் வந்து இன்டர்னல் தர்சன். அங்கேயே அந்த பிளட்லேயே போய்ட்டு பிளட்லேயே வர வந்து இன்டர்னல் ரெஸ்பிரேஷன். செல்ஸ்குள்ளே நடக்கிறது பேர் வந்து செல்லுலார் ரெஸ்பிரேஷன். வேறு சர்க்குலேட்டரி சிஸ்டம். Circulatory system is one of the important system consisting of heart, blood vessels and blood. மூணுமே சேர்ந்து இருக்கிறது தான் circulatory system. It transport respiratory gases, nutrients, hormones and waste materials within the body. பாடிக்குள்ளேயே வந்து கேஸஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதோ, நியூட்ரியன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, ஹார்மோனு, என்சைம்ஸ், வேஸ்ட் மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்து எது மூலமாக நடக்கும்னா blood மூலமாக தான் நடக்கும். It protects the body from harmful pathogens and regulate the body temperature. சர்க்குலேட்டரி சிஸ்டம் என்ன செய்யும் அப்படின்னா வந்து பேத்தோஜன்ஸ் இருக்கிறதுல எக்ஸ்கிரீஷன் வெளியே அமிச்சிட்டு பாடி டெம்பரேச்சர் வந்து மெயின்டைன் பண்ணும். ஹார்ட் இஸ் லொக்கேட்டட் இன் த thoracic cavity. இதை கேட்பாங்க, வேர் இஸ் ஹார்ட் லொக்கேட்டட்? ஹார்ட் இஸ் லொக்கேட்டட் இன் த thoracic cavity between two lungs. லங்ஸ்க்கு ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிறதா என்னது? ஹார்ட். Heart is 4 chambered and is surrounded by a double layered membrane called pericardium. whereas லங்கஸ் சுற்றி இருக்கிறது வந்து ப்ளூரல் மெம்பரேன். இது ஹார்ட்டை சுற்றி இருக்கிறது வந்து பெரிகார்டியம். கார்டியம் அப்படின்னால அதை எதை மென்ஷன் பண்ணால் ஹார்ட்டை தான் மென்ஷன் பண்ணும். த ஹார்ட் பம்ப்ஸ் பிளட் கண்டினியூஸ்லி த்ரூ அவுட் அவர் லைஃப் டைம். ஹார்ட் என்ன செய்யும்? கண்டினியூஸாக பிளட்டை வந்து பம்ப் பண்ணிகிட்டு இருக்கோம் அன்டில் அவர் டெத். சாகிற வரையும் ஹார்ட்டுக்கு அதான் வேலை. இதை வந்து ஹார்ட்டோடைய ஸ்ட்ரக்சர் சைனஸ் நோட், ரைட் ஏட்ரியம், ஆன்டிவென்ட்ரிகுலர் நோட், ஏட்ரியல் வென்ட்ரிகுலர் நோட், ரைட் வென்ட்ரிக்கல், லெஃப்ட் ஏட்ரியம். இது வந்து சிம்பிளாக டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷனில் கொடுத்துருக்காங்க. இதை பற்றி படிக்கணும்னா நம்ம போக போக பெரிய கிளாஸில் பற்றி டீட்டெயிலாக படிக்கலாம். நெக்ஸ்ட் பிளட் வெசல்ஸ், ரத்த நாளம் அப்படின்னு சொல்லுவாங்களா. அதான் 3 types of blood vessels are present in the body. நம்ம உடம்புல 3 types of blood vessels இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா arteries, veins and the capillaries. They form a closed network through which the blood is circulated. ஒரு நெட்வொர்க் மாதிரி இருந்து எங்கெங்கெல்லாம் blood வந்து சர்க்குலேட் ஆகுமோ இது மூலமாக தான் அந்த blood வந்து ஃப்ளோ ஆகும். Blood is a fluid connecting tissue of the red color containing plasma and the blood cells. blood வந்து ரெட் கலரில் இருக்கும். அது என்ன இருக்குன்னா போத் பிளாஸ்மா செல்ஸ் அண்ட் blood cells ரெண்டுமே இருக்கும். 3 types of blood cells இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து RBC, WBC and the platelets. RBCs are produced in the bone marrow. ரொம்ப இம்பார்ட்டன்ட். RBCs are produced in the bone marrow. It only contains the hemoglobin. white blood cells எதுக்குன்னா நம்மளுக்கு வந்து ஆன்டிபாடிஸை ப்ரொடியூஸ் பண்ணும். அதாவது ஒரு ஆன்டிஜென்ஸ் நம்ம உடம்புல வந்துருச்சு அப்படின்னா WBCs போய் ஃபைட் பண்ணி அதை வந்து சாவடிச்சிடும். இதை வந்து சர்க்குலேட்டரி சிஸ்டம் டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷனில் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து சுப்பீரியர் வீனா காவா. இதை பற்றி டீட்டெயிலாக கொடுக்கல, சும்மா டயக்ராமேட்டாக தான் கொடுத்துருக்காங்க. சுப்பீரியர் வீனா காவா, அயோட்டா. அப்புறம் ஹார்ட் பம்ப்ஸ் பிளட் டு த பாடி. ஹார்ட் என்ன செய்யும்? உடம்புக்கு எல்லாத்துக்கும் பிளட் அனுப்பும். பல்மனரி ஆர்டரி கேரிஸ் பிளட் ஃப்ரம் த ரைட் வென்ட்ரிக்கல் டு த லங்ஸ். பல்மனரி வெயின்னா வந்து எப்பயுமே கேரிஸ் டீஆக்சிஜனேட்டட் பிளட். ஆர்டரினா வந்து பல்மனரி ஆர்டரி வந்து ஆக்சிஜனேட்டட் பிளட், அதாவது இம்பியூர் பிளட் பியூர் பிளட்னு சொல்லுவாங்க. carries blood from the lungs to the left atrium. capillaries வந்து ரொம்ப சின்னது, very narrow. இந்த பாருங்க டயக்ராமில் கொடுத்துருக்காங்க. shown in the figure. They connect the ends of the arteries to the veins to deliver pick up gases, nutrients and the waste. ரொம்ப சின்ன இடத்துல இருந்து
அங்கே வந்து நியூட்ரியன்ஸை வந்து கொடுக்கணும், கேஸை வந்து கொடுக்கணும், அப்புறம் வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் அங்கேருந்து கலெக்ட் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப சின்ன இடத்துக்கு போகிறது வந்து கேப்லரிஸ். ஆர்டரிஸ் ஷோன் இந்த ரெட் கலர் தட் கேரிஸ் பிளட் ஃப்ரம் த ஹார்ட் டு ஆல் பார்ட்ஸ் ஆஃப் த பாடி. அதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஹார்ட்டில் வந்து ஆக்சிஜன் ஏற்றிட்டு நல்ல பிளட் என்ன செய்யணும், உடம்பு ஃபுல்லாக கொடுத்துரும். வேற வெயின்ஸ் என்ன செய்யும் அப்படின்னா வந்து செல்ஸ்லாம் வந்து ப்ராசஸ் முடித்த பிறகு கார்பன் டை ஆக்சைடோ ஏதாவது ஒரு வேஸ்ட்டோ ரிலீஸ் பண்ணிச்சா அது எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு போய் ஹார்ட்டில் கொடுத்து அங்கே வந்து பியூரிஃபை பண்ணிக்கும். அதான் வந்து வெயின்ஸோட வேலை. அதான் வெயின்ஸ் கேரிஸ் டீஆக்சிஜனேட்டட் பிளட், இம்பியூர் பிளட்னு சொல்லுவாங்க. ஆர்டரிஸ் கேரிஸ் ஆக்சிஜனேட்டட் பிளட், அது வந்து என்ன செய்யணும் வந்து பியூர் பிளட் ஃப்ரம் ஹார்ட் டு ஆல் பார்ட்ஸ் ஆஃப் த பாடி. வெயின்ஸ் வந்து ஃப்ரம் ஆல் பார்ட்ஸ் ஆஃப் த பாடி டு த ஹார்ட் ஃபார் பியூரிஃபிகேஷன். தென் டொனேட் பிளட்டை பற்றி சொல்லியிருக்காங்க. ஹாஸ்பிட்டல்ஸ் ஆஃப் பிளட் பேங்க்ஸ் where blood can be temporarily stored before it given to the patients in need. Every healthy person over 18 years of age can donate blood so that it can be given to the person in need during emergencies of accidents or operation. Blood donation saves their lives. Nervous system. Now, system will develop in humans and is composed of neurons or nerve cells. Now, neurons பேர் என்னன்னா nerve cells. This include என்னென்ன include பண்ணா brain, spinal cord, sensory organs and the nerves. The two important functions of the nerve system along with the endocrine system are conduction and the coordination. ரெண்டு இம்பார்ட்டன்ட் வேலை வந்து செய்கிறது நர்வஸ் சிஸ்டம் வந்து எண்டோக்ரைன் சிஸ்டமோடு சேர்ந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து கண்டக்ஷன் அண்ட் கோஆர்டினேஷன். நர்வஸ் சிஸ்டம்னா என்னென்ன வரும் பார்த்தீங்கன்னா பிரெயின், ஸ்பைனல் கார்டு, சென்சரி ஆர்கன்ஸ் அண்ட் த நர்வ்ஸ். Brain is the part of the central nervous system that regulates and controls the activities throughout the body. The site of conscious and the memory எல்லாமே வந்து brain தான். Next வந்து spinal cord. It is a bundle of nerves extending from the brain stem through the backbone, conduct signal to and from the brain. அந்த இது முதுகெலும்பு வழியாக தான் வந்து பிரெயினுக்கு வந்து எந்த இதனாலும் வந்து சிக்னல் வந்து போய் சேரும். பெரிஃபரல் நர்வ்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர்கோஸ்டல் நர்வ்ஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. ரேடியல் நர்வ்ஸ் கையில் இருக்கிறது. ஃபெமோரல் நர்வ்ஸ், ஃபீமர்ங்கிறது அந்த லாங்கஸ்ட் தை போன் படித்தாலும் அதான் அங்கேருந்து வரக்கூடிய நர்வ் வந்து ஃபெமோரல் நர்வ். ஆர் த நெட்வொர்க் ஆஃப் நர்வ்ஸ் அண்ட் கெங்கலியன் தட் கேரி சிக்னல்ஸ் டு அண்ட் ஃப்ரம் த சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம். இந்த வந்து நர்வஸ் சிஸ்டம் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது பிரெயின் இஸ் த காம்ப்ளெக்ஸ் ஆர்கன். எல்லாருக்குமே தெரியும் பிரெயின் இஸ் த மோஸ்ட் காம்ப்ளெக்ஸ் ஆர்கன் விச் இஸ் பிளேஸ் இன்சைட் த கிரேனியம். அதே மாதிரி எந்த இடத்துல கிரேனியம் யூஸ் பண்ணாங்க வந்து ஸ்கல்லி இல்லைனா ஹெட் அதான் மென்ஷன் பண்ணுவாங்க. இட் இஸ் ப்ரொடக்டட் பை த்ரீ லேயர்ட் டிஷ்யூ கவரிங் கால் மெனிஞ்சஸ். சுற்றி இருக்கிற 3 லேயர் கவரிங் பார்த்தீங்கன்னா வந்து மெனிஞ்சஸ். பிரெயின் ஹஸ் 3 ரீஜன் நேம்லி ஃபோர் பிரைன், செரிப்ரம் சொல்லுவாங்க ஃபோர் பிரைன், அந்த மிட் பிரெயின் மெடுலா கிட்ட அந்த ஹைன் பிரெயின் வந்து செரிபெல்லம். It is the controlling center of the body. Brain is the controlling center of the body. Spinal cord. It is the extension of the medulla oblongata. இதுதான் மெடுலா ஆப்லாங்கட்டோட எக்ஸ்டென்ஷன் இப்படி வரும் இல்லை இப்படி வந்து சின்ன சின்னதாக இருக்கும். அதான் வந்து வெர்டிப்ரான்னு நம்ம சொல்லுவோம். ஸ்பைனல் கார்டு சின்ன சின்ன எலும்பவை சேர்ந்து இருக்கிறதுல சின்ன சின்ன பார்ட் நம்ம என்ன சொல்லுவோம்னா வெர்டிப்ரா. hindbrain, it is enclosed with the vertebral column. Spinal cord connects the brain to the different parts of the body through nerves. Nerves மூலமாக தான் எல்லாமே வந்து பிரெயினோட கனெக்ட் ஆகிருக்கு. The function of the nervous system அப்படின்னா இதான் பாருங்கள் மெயின். ஃபஸ்ட் வந்து கண்ணு பார்த்து சென்ஸ் பண்ணுது, ஓஹோ மாங்காய் இருக்குன்னு. அப்புறம் வந்து அதனுடைய டேஸ்ட் வந்து நம்ம நாக்குக்கு தெரியுது. கை வந்து என்ன செய்யுது, நான் பறிக்கணும்னு தோணுது. எல்லாமே வந்து நர்வ்ஸ் மூலமாக தான். சென்சரி இன்புட், த கண்டக்ஷன் ஆஃப் சிக்னல்ஸ் ஃப்ரம் சென்சரி ரிசப்டார்ஸ். ஃபஸ்ட் வந்து சிக்னல் கொடுக்கணும் இல்லையா, அதான் சென்சரி இன்புட். ஏதாவது பார்த்தோன்னே நம்மளுக்கு வந்து ஆசையாக இருக்கும், சென்ஸ் பண்ணணும், அதான் வந்து சென்சரி இன்புட். நெக்ஸ்ட் வந்து இன்டகிரேஷன், இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் த சென்சரி சிக்னல்ஸ் இந்த ஃபார்முலேஷன் ஆஃப் ரெஸ்பான்ஸ். அதை பார்த்தோன்னே இந்த சிக்னல் உள்ளே போய் அதுக்கு ஏதாவது நம்ம ரெஸ்பாண்ட் பண்ணணும்னு தோணலை, அதான் வந்து இன்டகிரேஷன். மோட்டார் அவுட்புட், த கண்டக்ஷன் ஆஃப் சிக்னல்ஸ் ஃப்ரம் த பிரெயின் அண்ட் ஸ்பைனல் கார்ட் டு எஃபெக்டாஸ் சச் அஸ் மசில் அண்ட் கிளாண்ட் செல்ஸ். ஒரு மாங்காய் பார்த்துட்டு கண்ணு சொல்லுது ஹார்ட் நல்லாயிருக்கும் புளிப்பாக இருக்கும், அதை சென்ஸ் பண்ணுது. இன்டகிரேஷனை நெக்ஸ்ட் என்ன செய்யணும்னா பறிக்கணும், அதை வந்து பறிக்கணும் இல்லையா, அதான் வந்து மோட்டார் அவுட்புட். அதுக்கு எது யூஸ் ஆகுதுன்னா மசில் அண்ட் த கிளாண்ட் செல்ஸ். பிரெயின் இஸ் செட் டு பி ஸ்டோர் அஸ் மெனி இயர்ஸ் 100 million bits of information in lifetime. ஒரு லைஃப் டைமில் நம்மளால் எவ்வளோ ஸ்டோர் பண்ண முடியும், 100 million bits, அந்த அளவு மெமரியை நம்ம ஸ்டோர் பண்ண முடியும். சென்ஸ் ஆர்கன், சென்ஸ் ஆர்கன் ஆர் லைக் த விண்டோஸ் டு த அவுட் சைட் வேர்ல்ட். எஸ் அப்சல்யூட்லி, தெர் ஆர் 5 சென்சஸ் எல்லாருக்கும் தெரியும். ஐஸ், இயர்ஸ், நோஸ், டங் அண்ட் த ஸ்கின். தே மேக் அஸ் aware of our surroundings. We are able to hear, smell, taste and feel only through these sense organs. First ஐஸ் பற்றி பார்ப்போம். ஐஸ் helps us to see things around us. நம்ம சுற்றி இருக்கிறத பார்க்குறதுக்கு கண்ணு உதவுது. என்ன பார்க்கணும் நம்ம, கலர், ஷேப், சைஸ், வெதர் கிட்ட இருக்கா தூரமாக இருக்கா, மூவில் எல்லாமே நம்ம கண்ணை வச்சு தான் பார்க்குறோம். இந்த ஐலிட்ஸ் அண்ட் ஐலாஷஸ் கீப் த ஐஸ் சேஃப். இந்த கண்ணில் இருக்குள்ள ஐலாஷ், ஐலிட்ஸ் அதெல்லாம் வந்து தூசி உள்ளே போகாமல் கண்ணை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக இருக்குது. இந்த ஹையஸ்ட் 3 மெயின் பார்ட்ஸ் நேம்லி கார்னியா, ஐரிஸ் அந்த பியூப்பிள். இதான் வந்து கண்ணு. ஐயோட ஸ்ட்ரக்சர் பார்த்திங்கன்னா ஐரிஸ், லென்ஸ் தெரியும் எல்லாருக்கும்.
கருவழியம் வந்து பியூப்பிள், அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ரண்ட்டில் இருக்கிறது வந்து கார்னியா, பின்னாடி இருக்க நர்வ்ஸில் வந்து ரெட்டினா. நெக்ஸ்ட் வந்து இயர்ஸ். இயர்ஸ் ஹெல்ப்ஸ் டு இயர் அண்ட் டிஃப்ரென்ஷியேட் சவுண்ட் அடர்ஸ். நம்மளை சுற்றி வந்து கேட்கறதுக்கு ஏதாவது வித்தியாசமாக சவுண்டை வந்து நம்ம உணர்றதுக்கு எதுக்கு இயர்ஸ் உதவுது. இயர்ஸ் ஆல்சோ ஹெல்ப் அஸ் டு மெயின்டைன் த பேலன்ஸ் ஆஃப் த பாடி. நம்ம உடம்ப வந்து பேலன்ஸாக வச்சுக்கிறதுக்கும் நம்மளுக்கு காது யூஸ் ஆகுது. எந்தெந்த சுச்சுவேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாக்கிங், ரன்னிங் ஆர் கிளைம்பிங். The ear has three major parts: outer ear, middle ear and the inner ear. The outer ear in a human being is made up of external flap called pinna. The காது பின்னாடி இருக்குல்ல பின்னா, இது வந்து ரொம்ப சவுண்டு உள்ளே போகாமல் இருக்கிறது ப்ரொடக்ட் பண்ணுறதுக்கு தான் இது இருக்குது பின்னா. இதை பார்த்தீங்கன்னா இன்னர் இயர் உள்ளே இருக்கிறது, இயர் ட்ரம் இருக்குது, மிடில் இயர் பின்னா, இதான் வந்து பின்னா, ப்ளஸ் அவுட்டர் இயர். ஸ்கின் இஸ் த லார்ஜஸ்ட் சென்ஸ் ஆர்கன். இதை கேட்கலாம், which is the largest sense organ அப்படின்னு கேட்டாங்கன்னா skin is the largest sense organ. It covers the whole body. The skin helps to feel the things around us by touching, that is whether hot or cold, smooth or rough, dry or wet, hot or soft. Skin covers the body and protects it from germs. வெறுமனே வந்து உணர்ச்சிக்கு மட்டும் கிடையாது, இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா வந்து ஜெர்ம்ஸ் உள்ளே போகாமல் இருக்கிறதுக்கும் நம்மளுக்கு ஸ்கின் ஹெல்ப் பண்ணுது. இட் ஆல்சோ keeps the body moist and regulates the body temperature. Body temperature maintain பண்ணுறதுக்கும் நம்மளுக்கு ஸ்கின் ஹெல்ப் பண்ணுது. ஃபங்க்ஷன் ஆஃப் த ஸ்கின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கின் ஃபார்ம்ஸ் அன் எஃபெக்டிவ் பேரியர் அகேன்ஸ்ட் இன்ஃபெக்ஷன் பை மைக்ரோப்ஸ் அண்ட் மேத்தோஜன்ஸ். நம்ம சின்ன சின்ன முடியெல்லாம் இருக்கும் இல்லையா, இது எதுக்கு நான் வந்து பேத்தோஜன்ஸ் உள்ளே போகாமல் இருக்கிறதுக்கு ஒரு பேரியர் மாதிரி ஆக்ட் பண்ணுது. நெக்ஸ்ட் ஸ்கின் ஹெல்ப் அஸ் டு சிந்தசைஸ் விட்டமின் டி யூஸிங் சன்லைட். அதனால தான் வெயிலில் போங்க நம்ம ஸ்கின் என்ன செய்யணும், நம்மளுக்கு தேவையான விட்டமின் டியை ப்ரொடியூஸ் பண்ணிக்கும். இதான் வந்து ஸ்கின் என்னென்ன லேயர் இருக்கும் பார்த்தீங்கன்னா டெர்மிஸ் எங்கே வந்தாலும் அது ஸ்கின் ரிலேட்டட் தான், ஞாபகம் வச்சுக்கணும். டெர்மிஸ், எபிடெர்மிஸ் மேலே, டெர்மிஸ் வந்து மிடில் லேயர், ஹைப்போடெர்மிஸ் அதுக்கு கீழே இருக்கிற லேயர். தென் எண்டோக்ரைன் சிஸ்டம். எண்டோக்ரைன் சிஸ்டம் ரெகுலேட்ஸ் வேரியஸ் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த பாடி அண்ட் மெயின்டைன்ஸ் த இன்டர்னல் என்வரன்மெண்ட். உள்ளே இருக்கிற என்வரன்மெண்ட்டை மெயின்டைன் பண்ணது எதுன்னு பார்த்தீங்கன்னா எண்டோக்ரைன் சிஸ்டம். எண்டோக்ரைன் கிளான்ஸ் ஆர் ப்ரெசென்ட் இன் த பாடி, ப்ரொடியூஸ் கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் கால்டு ஹார்மோன்ஸ். இப்போ நிறைய இடத்துல பார்க்குற ஹார்மோன் இம்பேலன்ஸ், எந்த பிரச்சனை உடம்புல நடந்தாலும் அதுக்கு காரணம் வந்து ஹார்மோன் இம்பேலன்ஸ் சொல்கிறோம். இது வந்து யார் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எண்டோக்ரைன் கிளான்ஸ் which is present in the endocrine system. இதான் வந்து எண்டோக்ரைன் சிஸ்டம். இதில் தான் எல்லா கிளான்ஸுமே வரும். பிட்யூட்டரி கிளாண்ட், ஹைப்போதாலமஸில் இருக்க பிட்யூட்டரி கிளாண்ட், பீனியல் கிளாண்ட், தைராய்டு அந்த பேராதைராய்டு கிளாண்ட், தைமஸ், ஓவரி, ஃபீமேலில் பார்த்தீங்கன்னா ஓவரி, டெஸ்டிஸில் வந்து மேலில் வந்து டெஸ்டிக்கல், அட்ரினல் கிளாண்டு, பேன்க்ரியாஸ். பேன்க்ரியாஸ் என்ன செய்யும், இன்சுலினை ப்ரொடியூஸ் பண்ணி இன்சுலின் ஒன்லி மெயின்டைன் த பிளட் சுகர் இல்லையா. அது கிளாண்ட் எங்கெங்கே இருக்கும் பார்ப்போம். பிட்யூட்டரி கிளாண்ட் விச் பிரசன்ட் அட் த பேஸ் ஆஃப் த பிரெயின் கீழே இருக்கும். பீனியல் கிளாண்ட் பேஸ் ஆஃப் த பிரெயின். தைராய்டு கிளாண்ட் எல்லாருக்கும் தெரியும் நெக்கு. தைமஸ் கிளாண்ட் வந்து செஸ்ட். பேன்க்ரியாஸ் தட் இஸ் ஐலட்ஸ் ஆஃப் லாக்கர் ஆர்கான்ஸ் வந்து அப்டமனில் இருக்கும். அட்ரினல் கிளாண்ட் வந்து கிட்னி, இதான் வந்து கிட்னி அப்படின்னா அது மேலே எப்படி இருக்கும், ட்ரையாங்கல் ஷேப்பில் இருக்கும், அதான் வந்து அட்ரினல் கிளாண்ட். கோனாட்ஸ் வந்து பெல்விக் கேவிட்டியில் இருக்கும், இடுப்பில் இருக்கிறது தான் கோனாட்ஸ் கேவிட்டி, செக்ஷுவல் கிளாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டம் அப்படின்னா the nitrogenous waste are removed from the body by the excretory system. It is composed of kidneys, ureters, urinary bladder and the urethra. இதான் வந்து எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டம், கிட்னின்னு சொல்லுவாங்க. இது மூலியமாக தான் நம்ம உடம்புல இருக்க வேஸ்டஸ்ல என்ன ஆகுனா வெளியில் போகும். இது வந்து இதோட ஸ்ட்ரக்சர். கிட்னிஸ் பார்த்தீங்கன்னா these are bean shaped structure present in the abdominal cavity. The functional unit of the kidneys are called nephrons. வந்து நியூரான்ஸ் எங்கே படித்தோம் அப்படின்னா நர்வஸ் சிஸ்டமில் வரக்கூடிய ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் த நர்வஸ் சிஸ்டம் இஸ் நியூரான்ஸ். வர கிட்னிஸை பொறுத்தவரைய நெஃப்ரான்ஸ் which filters the blood and from the urine. யூரினில் இருக்கக்கூடிய பிளட்டில் இருக்கக்கூடியதை ஃபில்டர் பண்ணி வெளியில் அனுப்புறது தான் வந்து கிட்னியோட வேலை. கிட்னி இஸ் அ பீன் ஷேப்ட், எல்லாத்துக்கும் தெரியும். கிட்னி இஸ் அ பீன் ஷேப்ட். இதை வந்து யூரின் பிளட் வந்து இப்படி பிளட்டு போய் அது நியூட்ரியன்ஸ்லாம் வந்து வேஸ்ட்டெல்லாம் வெளியே போய்ட்டு திரும்ப வந்து இதாகிடும். அப்புறம் இங்கே வந்து மெடலாக இருக்கும், கார்டெக்ஸ் இருக்கும். பிளட் வித்தவுட் வேஸ்ட்டு, யூரிட்டர் வழியாக வெளியில் போகும். பிளட் வித் வேஸ்ட்டோட பிளட் இங்கே வரும். வேஸ்ட்டெல்லாம் கிட்னிஸ் வந்து எக்ஸ்க்ரீட் ஆகிட்டு சுத்தமான திரும்ப அனுப்பிச்சிடும். அதான் ஃபில்டர்ஸ் த பிளட். வாட் டு வி ட்ரிங்க் வாட்டர்? எதுக்கு நம்ம வாட்டர் குடிக்கணும் அப்படின்னா our body contains about 70% of the water. Some parts have more water like the grey matter of the brain க்குள்ள ரொம்ப தண்ணி தேவை, about 85%. fat cells வந்து கொஞ்சம் தான் இருக்கும், அதில் water 15%. we normally consume 1.5 to 3.5 liters of the water every day in the form of food and water. சாப்பாடு வழியும் சரி வாட்டர் சரி நம்ம எவ்வளோ எடுத்துக்கணும் அப்படின்னா 1.5 to 3.5 liters of வாட்டர் எடுத்துக்கணும். பாருங்கள், வாட்டர் வந்து நம்ம எடுத்துக்கிறது எல்லாமே வந்து என்ன ஆகுனா வந்து உடம்புல இருக்க ப்ராசஸ் தேவைப்பட்டு பாதி வந்து ஸ்வெட் அவுட் ஆப் ஆயிரும், மீதி வந்து யூரினாக வெளியில் வந்துடும். நம்மளுக்கு சும்மா தண்ணி மட்டும் வராது, உடம்புல இருக்க வேஸ்ட் எல்லாமே யூரின் வழியாக வெளியே வந்துடும். அது பண்ணுறது தான் வந்து கிட்னி. எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டம் பார்த்தீங்கன்னா வந்து ரீனல் ஆர்டரி. ரீனல்னு எங்கே சொன்னாலும் அது வந்து கிட்னி. இது வந்து
Kidneys just inside the back ribs regulate the chemical composition of fluids in the body. Urinary bladder, the urinary bladder இங்கே இருந்தால் collection of urine இருக்கும். நெக்ஸ்ட் வந்து urethra வந்து the tube through which urine is discharged from the body. It is surrounded by muscles that allow us to control the urination. நம்ம யூரின் வெளியில் போகிறோம் இல்லையா, அந்த பார்த்து பேர் தான் urethra. அங்கே ஒரு மசில் இருக்கும், அதான் வந்து யூரினேஷன் வந்து கண்ட்ரோல் பண்ணும். நம்மளுக்கு நிறையா வந்துச்சுன்னு போட்டு நம்ம வந்து ரிலீஸ் பண்ண போகிறோம் இல்லையா, யூரினேஷனுக்கு போகிறோம் இல்லையா, அதை கண்ட்ரோல் பண்ணுறது வந்து urethra. அந்த இடத்துல இருக்கக்கூடிய மசில் தான். whereas the ureter is a tube like structure. Ureter is a, இங்கே பாருங்கள், இது வந்து கிட்னிலேருந்து ஒரு டியூப் மாதிரி வரும், அந்த இடத்துல ஆகி இங்கே வந்து யூரினரி பிளாடர், இந்த இடத்துல வந்து யூரின் கலெக்ட் ஆகிருக்கும். எப்போ நம்ம யூரின் போகணும் தோதோ இந்த யூரித்ரா வழியாக நம்ம வெளியில் போகும். Urinary bladder is an expandable muscular sac that retains urine until it is discharged from the body. அந்த இடத்துல தான் வந்து என்ன அது வச்சுருக்கோம், யூரின் வந்து அந்த இடத்துல தான் இருக்கும். எப்போ நம்ம டிஸ்சார்ஜ் பண்ண போகிறோம் அப்படின்னு நம்மளுக்கு ஃபீல் பண்ணுறோமோ அப்போ யூரித்ராலேருந்து நம்ம என்ன ஆகும், வெளியில் வந்துடும். The tube through which urine is discharged from the body is surrounded by the muscle that allows us to control the urination. Ureter carries urine from the kidneys to the urinary bladder. அதாவது டியூப் மாதிரி இருக்கும், கிட்னிலேருந்து யூரினை கலெக்ட் பண்ணி யூரினரி பிளாடர் கொண்டு வரும், அங்கேருந்து யூரித்ரா வழியே வெளியில் போயிடும். இதான் வந்து excretory system. Points to remember பார்க்கலாம். The skeletal system gives shape to the body and protects the soft internal organs. There are 3 types of muscles: skeletal muscle, smooth muscle வந்து involuntary muscle, whereas skeletal muscle voluntary muscle, cardiac muscle வந்து ஹார்ட்டை சுற்றி இருக்கிறது. Circulatory system constitutes the heart, blood vessels and the blood. Diaphragm அப்படின்னா வந்து லங்ஸ்க்கு இப்படி இருக்கும், இங்கே வந்து லங்ஸ் இருக்கும், இந்த இடத்துல இப்படி இருக்கிற இந்த மசில் தான் வந்து லார்ஜ் ஃப்ளாட் மசில் ஃபார்மிங் த ஃப்ளோர் ஆஃப் த செஸ்ட் கேவிட்டிக்கு கீழே இருக்கிறது பேர் வந்து டயஃப்ரம். Digestion is a process of breakdowning complex food into simple and soluble substances. Brain is protected by the skull. It has 3 parts: cerebrum, cerebellum and the medulla oblongata. Sense organs 5: eyes, ears, nose, touch and skin. Book back question க்கு போயிடலாம். Circulatory system transports these throughout the body. Oxygen, nutrients, hormones எல்லாமே தான் என்ன செய்யும், நான் வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணும். Main organ of respiration human body is lungs. Breakdown of food into smaller molecules in our body is known as digestion. A group of organs together make up an organ system. அந்த பேர் என்னது, organ system. The part of the skeleton that protects the brain is called as skull. நம்ம படிச்சோம் இல்லையா, skull. The process by which the body removes waste is called excretion. Dash is the largest sense organ in our body, skin. Endocrine glands produce a chemical substance called hormones. Then, true or false? Blood is produced in the bone marrow. Yes, true. All the waste products of the body are excreted through the circulatory system. False. Excreted through the excretory system. Other name of food pipe is alimentary canal. True. That is 9 cm பார்த்தோம். இதுதான் வந்து small intestine தான் 6 meter. The thin tube-like structure which was component of the circulatory system or blood vessels is true. The brain, spinal cord and nerves forms the nervous system. Yes, true. Ear வந்து எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இயரில் வந்து sound. இயர் வந்து sound. Whereas skeletal muscle வந்து production of internal organ. Diaphragm வந்து flat muscle. இப்போ தான் படித்தோம், diaphragm வந்து flat muscles. Heart வந்து சுற்றி இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து cardiac muscle. Whereas lungs வந்து air sacs. Ear தான் சவுண்டு, lungs வந்து air sacs. பார்க்கலாம் இன்னொரு தடவை. இயர் வந்து sound, skeletal system வந்து production of internal organs, diaphragm வந்து flat muscles, heart வந்து cardiac muscle, lungs வந்து air sacs. Analogy பார்த்தீங்கன்னா arteries carries blood from the heart whereas veins carries blood to the heart. Veins. Lungs வந்து respiratory system, blood வந்து circulatory system. இல்லைனா ஹார்ட்டுன்னு சொல்லலாம், ஹார்ட்டு circulatory system. Enzyme வந்து digestive glands, hormones வந்து endocrine glands. Hormones தான் endocrine glands. That's all friends, lesson over. இந்த லெசன் பிடிச்சிருந்துச்சுன்னா என் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.